सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 9/12/1975 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: மகாவீர் என்றால் விசேஷ ஆத்மாக்களின் விசேஷங்கள். மகாரதி என்றால் மகாவீரர்களின் குழு. மகாவீர் என்றால் விசேஷ ஆத்மா. அத்தகைய மகாவீர் விசேஷ ஆத்மாக்களுடைய குழுவின் விசேஷங்கள் என்னவாக இருக்கும்? ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் ஏக்ரஸ் உறுதியான ஸ்திதியாக தற்சமயம் விசேஷ ஆத்மாக்களின் விசேஷமாக இருக்க வேண்டும். அதாவது எவ்வளவு நேரம் எந்த ஸ்திதியில் இருக்க வேண்டுமோ அவ்வளவு நேரம் அந்த ஸ்திதியில் குழுவின் ரூபத்தில் நிலைக்க வேண்டும். குழுவின் ரூபத்தில் அனைவருடைய சங்கல்ப ரூப விரலும் ஒன்றாக இருக்க வேண்டும். எதுவரை குழுவில் இந்த பழக்கம் இல்லையோ அதுவரை வெற்றி கிடைக்காது. வெற்றியின் ஞானம் உள்ளது, ஆனால் சொரூபத்தில் வரவில்லை. உத்தரவு கிடைத்தது, உடனே தயார். விசேஷமாக நிமித்தமாகியுள்ள விசேஷ ஆத்மாக்கள் இதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். இப்போது 5 நிமிடத்திற்காக வீண் எண்ணங்கள் முழுவதும் முடித்துவிட்டு விதை ரூபத்தில் சக்திசாலி ஸ்திதியில் ஒரே மனநிலையில் நிலைத்து விடுங்கள் என்று உத்தரவிட்டால் இத்தகைய பயிற்சி தேவை. சிலர் சிந்தித்து கொண்டு, சிலர் ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டு, சிலர் அவ்யக்த ஸ்திதியில் இருப்பது என்று இப்படி இல்லை. விதை ரூபமாக வேண்டும் என்பது கட்டளை. ஆனால் செய்வதோ ஆன்மீக உரையாடல் என்றால் கட்டளையை ஏற்கவில்லைதானே? முதலில் வீண் எண்ணங்களை முடிக்கும்போது இந்த பயிற்சி செய்ய முடியும். குழப்பம் உண்டாவதே வீண் எண்ணங்களால் தான். எனவே குழு சக்திசாலியாகவும் ஒரு வழிப்படி நடப்பதற்காகவும் மற்றும் வீண் எண்ணங்களையும் முடித்து விடுவதற்காகவும் எந்த சக்தி வேண்டும்? இதற்காக ஒன்று நம்பிக்கை மற்றும் உள்ளடக்கும் சக்தி தேவை. குழுவை ஒன்று சேர்க்கும் நூல்தான் நம்பிக்கை. யாராவது ஏதாவது செய்தாலும் தவறு செய்தாலும் கூட, ஆனால் குழுவின்படி அல்லது தனது சம்ஸ்காரங்களின்படி அல்லது நேரத்தின்படி அவர் செய்ததற்கும் நிச்சயமாக ஏதாவது ஒரு நோக்கம் இருந்திருக்கும். குழுவாக எங்கு சேவை உள்ளதோ அங்கு அவருடைய சம்ஸ்காரங்களையும் இரக்க மனதின் பார்வை மூலம் பார்த்தபடியே சம்ஸ்காரங்களை முன்னால் வைக்காமல் இதிலும் ஏதோ நன்மை இருக்கும் மற்றும் அவருடன் சேர்ந்தே செல்வதில்தான் நன்மை உண்டு என இத்தகைய நம்பிக்கையுடன் குழுவில் ஒருவர் மற்றவருடன் இணைந்தே செயல்படும் போதுதான் வெற்றி ஏற்பட முடியும். ஆரம்பத்திலிருந்தே வீண் எண்ணங்களை உருவாக்கக்கூடாது. எப்படி யாராவது தனது தவறை உணர்ந்தாலும் ஆனால் அதை ஒருபோதும் பரப்பாமல் ஆனால் அதை உள்ளடக்கி விடுகிறார். வேறு யாராவது அதை பரப்பினாலும் நன்றாக இருக்காது. இவ்விதமாக பிறரது தவறையும் தனது தவறு என்று நினைத்து பரப்பாமல் இருக்க வேண்டும். வீண் எண்ணம் எழக்கூடாது, ஆனால் அதையும் உள்ளடக்கிவிட வேண்டும். ஸ்நேகத்தின் சக்தி மூலம் சரி செய்துவிட வேண்டும். எப்படி லௌகீகத்திலும் கூட வீட்டு விஷயங்களை வெளியில் சொல்வதில்லை, இல்லையேல் இதனால் குடும்பத்திலும் குழப்பம் உண்டாகிவிடுகிறது. எனில் குழுவிலும் கூட உடன் இருப்பவர் ஏதாவது செய்துவிட்டால் அதில் நிச்சயம் ரகசியம் இருக்கும். ஒருவேளை அவர் தவறை செய்திருந்தாலும் கூட அதை மாற்றம் செய்துவிட வேண்டும். இந்த இருவித நம்பிக்கைகளையும் வைத்து ஒருவர் மற்றவருடைய தொடர்பில் செல்வதால் குழுவிற்கு வெற்றி கிடைக்கும். இதில் உள்ளடக்கும் சக்தி அதிகம் தேவை. வீண் எண்ணங்களை உள்ளடக்க வேண்டும். நடந்து முடிந்த சம்ஸ்காரங்களை ஒருபொழுதும் நிகழ்காலத்துடன் சரிபார்க்க கூடாது. அதாவது பாஸ்டை பிரசன்ட் ஆக்கக்கூடாது. எப்போது இவ்வாறு செய்கிறீர்களோ அப்போது எண்ணங்களின் வரிசை நீண்டு விடுகிறது
மற்றும் எதுவரை இந்த வீண் எண்ணங்களின் வரிசை உள்ளதோ அதுவரை குழு ரூபத்தில் ஏக்ரஸ் நிலை ஏற்படவே முடியாது. பிறரது தவறு மூலம் தனது தவறை உணர்வது இதுதான் குழுவை உறுதியாக்குவது என்பதாகும். எப்போது ஒருவர் மற்றவர் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அப்போது இது சாத்தியமாகும். மாற்றம் செய்வதற்கான நம்பிக்கை அல்லது நன்மை செய்வதற்கான நம்பிக்கை. எப்படி ஆத்ம ஞானிகளுடைய சித்திகளுக்கு மகிமை உள்ளதோ அதுபோல் உங்கள் அனைவரது குழுவிலும் ஒரே சங்கல்பம் இருக்கட்டும். ஒரு ஒருங்கமைக்கப்பட்ட ரூபத்தில் சங்கல்ப சக்தி இல்லாததால் அவை கெட்டு போகின்றன. கெட்டுப்போன சக்தியின் விளைவும் கெட்டுப்போய்தான் இருக்கும். இதில் உள்ளடக்கும் சக்தி அவசியம் தேவை. பார்த்தும் கேட்டும் இருப்பீர்கள். அதை முற்றிலுமாக உள்ளடக்கிவிட்டு உடனே ஆத்மீக பார்வை மற்றும் நன்மையின் பாவனை இருக்கட்டும். எப்போது அஞ்ஞானிகளுக்காக கூறுகிறீர்கள், அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரங்கள் செய்யுங்கள் என்று, எனில் குழுவில் ஒருவர் மற்றவர் மீது இரக்க பாவனை வையுங்கள். எப்போது இரக்க பாவனை குறைவாக உள்ளது, ஏனெனில் ஆத்மீக ஸ்திதியினுடைய பயிற்சி குறைவாக உள்ளது. அத்தகைய சக்திசாலியான குழுவாக இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும். இப்போது நீங்கள் வெற்றியை அழைக்கிறீர்கள், ஆனால் பின்னர் உங்கள் முன் வெற்றி தானாகவே வந்து தலை குனியும். எப்படி சத்யுகத்தில் இயற்கை தாசியாகி விடுகிறதோ அதேபோல் வெற்றி உங்கள் முன் தலை குனியும். வெற்றி உங்களை அழைக்கும். எப்போது சிரேஷ்ட ஞானம் உள்ளது, நிலையும் சக்திசாலியாக உள்ளது என்றால் வெற்றி என்ன பெரிய விஷயம்? அல்ப காலத்தவருக்கு வெற்றி கிடைக்கிறது மற்றும் சாதா கால ஸ்திதியில் இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்காதா என்ன? இவ்வாறு ஒருபோதும் நடக்க முடியாது. எனவே குழுவின் சக்தி தேவை. ஒருவர் ஒன்று சொன்னார், மற்றவர் ஏற்றுக்கொண்டார். எதிர்க்கும் சக்தியை பிராமண பரிவாரத்தின் முன் உபயோகப்படுத்தக்கூடாது. அதை மாயாவிற்கு முன் உபயோகப்படுத்த வேண்டும். பரிவாரத்தில் எதிர்க்கும் சக்தியை உபயோகப்படுத்துவதால் குழு சக்தி ஆவதில்லை. எந்த ஒரு விஷயமும் நல்லதாக படவில்லை என்றாலும் கூட ஒருவர் மற்றவருக்கு மரியாதை தர வேண்டும். அந்த நேரம் யாருடைய எண்ணம் அல்லது சொல்லையும் வெட்டிவிடக்கூடாது. ஆதலால் இப்போது உள்ளடக்கும் சக்தியை தாரணை செய்யுங்கள். சாக்கார தந்தையை பார்த்தீர்கள் தானே? அதிகாரம் இருந்தும் கூட தந்தை குழந்தைகளுக்கு முன் சிறியவராகி விடுவார். படைப்புதான், ஆனால் படைப்பாக இருந்தாலும் கூட குழந்தைகளிடம் மரியாதையான வார்த்தைகளையே கூறினார். எப்போதும் யாரையும் எதையும் சொன்னதில்லை. அதிகாரம் இருந்தபோதிலும் அதிகாரத்தை அவர் உபயோகப்படுத்தவில்லை என்றால் தங்களுக்குள் சகோதரன் சகோதரி என்ற தொடர்பு எப்படி இருக்க வேண்டும்? குழு ரூபத்தில் பிராமண குழந்தைகள் உங்களுடைய தொடர்பினுடைய மொழியும் அவ்வியக்த உணர்வுடன் இருக்க வேண்டும். அதாவது ஃபரிஷ்தா அல்லது ஆத்மாக்களுடன் பேசிக் கொண்டிருப்பது போல். யாராவது சொல்ல கேட்ட பிறரது தவறுகளை எண்ணத்தால் கூட ஸ்வீகாரம் செய்யக்கூடாது மற்றும் செய்விக்கவும் கூடாது. எப்போது இத்தகைய ஸ்திதி இருக்குமோ அப்போதுதான் தந்தைக்கு குழுவின் மீது என்ன சுப விருப்பம் உள்ளதோ அது நடைமுறையில் சாத்தியமாகும். ஒரு வழியின் நூலாக இருக்கட்டும் மற்றும் சம்ஸ்காரங்களும் அருகில் வரட்டும். அப்போதுதான் மாலையும் அழகாக இருக்கும். மணி தனியானது அல்லது நூல் தனித்தனியானது என்றால் மாலை அழகாக இருக்காது. இப்போது பிரத்யக்ஷதாவின் வருடத்தை கொண்டாடுவதன் மூலம் முதலில் தனக்குள் அல்லது நிமித்தமான சேவாதிரைகளுடைய குழு ரூபம் மூலம் இந்த சக்தியும் பிரத்யக்ஷம் ஆக வேண்டும். ஒருவேளை தனக்குள் இந்த சக்தி பிரத்யக்ஷம் ஆகவில்லை என்றால் தந்தையின் பிரத்யக்ஷம் செய்வதில் எந்த அளவு வெற்றி பெற விரும்புகிறீர்களோ அந்த அளவு ஆக முடியாது. டிராமாவின்படி ஆக வேண்டும், அதுவோ ஆகியே தீரும். ஆனால் நிமித்தமாகியுள்ளவர்களுக்கு நிமித்தமானதன் பலன் தெரியட்டுமே. அது நடக்கவில்லை, விதி செய்து கொண்டுள்ளது. ஆதலால் குழு ரூபத்தில் அத்தகைய விசேஷ முயற்சியின் கொடுக்கல் வாங்கல் மற்றும் நினைவு யாத்திரையின் நிகழ்ச்சி நடத்த வேண்டும். விசேஷ முயற்சி அல்லது விசேஷ அனுபவங்களை தங்களுக்குள் கொடுக்கல் வாங்கல் நடக்கட்டும். இந்த மாதிரியான விசேஷ யோகத்தின் நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருந்தால் பின்னர் பாருங்கள் விநாச ஜுவாலை எப்படி பரவும் என்பதை. யோக அக்னி மூலம் விநாசத்தின் அக்னி எரியும்.
அதுவோ விநாச ஜுவாலை, இதுவோ யோக ஜுவாலை. ஜுவாலை மூலம் ஜுவாலை கொழுந்துவிட்டு எரியும். உங்களுடைய யோகம் சாதாரண ரூபத்தில் இருந்தது என்றால் ஜுவாலையும் கூட சாதாரணமாகத்தான் இருக்கும். குழு சக்திசாலி ஆகட்டும். எப்படி ஏதாவது ஒரு பொருள் செய்வதானால் அதில் தண்ணீர் வேண்டும், நெய் வேண்டும், உப்பு வேண்டும். இல்லையேல் அதை செய்ய முடியாது. அதேபோல் ஒவ்வொருவருக்குள்ளும் அவரவர் விசேஷம் உள்ளது. ஆனால் இங்கோ எல்லா விசேஷங்களின் குழு வேண்டும். ஏனென்றால் நேரமும் இப்போது சவால் விட்டு கொண்டிருக்கிறது. நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।